கரம் என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆமென். அவர் கரம் என் மேலே இருக்குது. உண்மையாக சொல்கிறேங்க, ஆண்டவருடைய கரம் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது. நான் அதுக்கு தகுதியாங்க? அவர் தகுதியை பார்த்தா வந்தார், தகுதியை பார்த்தா நேசிச்சார்? இல்லை. கவனிங்க, அவர் நம்மை தேடி வந்தார், நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறபடினால. சொல்லலாமா? பைபிளில் பவுல் சொல்கிறாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்போம். பிசாசு வெக்கப்படணும். கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஓ, கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர்கரம் எம்மேலங்க, கர்த்தர்கரம். அறிக்கையிடுவோம். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர்கரம் கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அணைப்பாரு, அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி புத்தம் கொடுப்பாரு. அணைப்பாரு, அரவணைப்பாரு. கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. கர்த்தர்கரம் இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர்கரம் கடுகளவும். ஓ, கர்த்தர்கரம் தாளாட்டுவார், சீராட்டுவார், வாலாக்காமல் தாளாட்டுவார். ஓ, கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும். கர்த்தர்கரம் எம்மேலங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், தாங்கிடுவார், இறுதி வரை நடத்திடுவார். ஏந்திடுவார், இறுதி வரை உன்னை நடத்திடுவார். கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர்கரம் எம்மேலங்க, கடுகளவும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளோடு உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அருமை நண்பர் பாஸ்டர் செல்வகுமார் அவர்களுக்காக, குடும்பத்தாருக்காக, சபையாராகிய உங்கள் யாவருக்கும் நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பிரைஸ் எல்லாம் கத்த நல்லவர். எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தி ஒரு பாடல் ஒன்று பாடுவோமா? பிரைஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்ச என்னோட சேர்ந்து பாடுங்க. ஒரு புதிய பாடல் தான், நல்ல ஒரு ஆராதனை பாடல். உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து பாடல். பிரைஸ் எல்லாம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. நல்ல வாய்களை திறந்து. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்தி. நல்ல கரங்களை தட்டி. தூயவரே, எந்தன் துணையாளரே, துதிக்கும். Praise God. நல்ல சத்தமா கையை தட்டுங்களேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ராபாதாரா. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ. சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை. வாய்களை திறந்து நல்ல ஆராதனை. உமக்கே ஐயா ஆராதனை, உமக்கே ஐயா துதிக்கும். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல். பிரைஸ் காட். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் எந்தன் கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. கலமே நீரே ஆத
ஆதாரமே ஆராதனை. சொல்லுங்க நல்லா. உமக்கே ஐயாம் ஆராதனை. உமக்கே ஐயா துதிக்கும். Praise God. சொல்லுங்கம்மா. ஆமென். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கும். ஆமென். தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும். ரபா ரபா மகிமை மகிமை. மனவாளரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயாம் ஆராதனை. சொல்லுங்க. உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும். மைட்டி மைட்டி காட். நல்ல வாய்களை திறந்து ரிபா 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 சலதா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணலன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் இன்னும் எனர்ஜெட்டிக்காக பண்ணலை. நீங்கள் எனக்கெல்லாம் தெரியுது. நீங்கள் உங்கள் கையை ஏதோ பாதிக்கப்படுமான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கை தட்டினா இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் இந்த பாட்டில் என்னோட சேர்ந்து ஃபுல்லி கோஆப்ரேட் பண்ணலை. சத்தத்தையும் உயர்த்த பண்ணுறீங்க. என்ன தான் பண்ண போகிறீங்க லாஸ்ட்டில் நீங்கள்? நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க தானே. என்ன ஒரு புதிய நாளை கொடுத்துருக்காரு, ஒரு புதிய வருஷத்தை கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய நண்பர் அருமையான மியூசிக் டைரக்டர். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன். இந்த பாட்டை எழுதினவர் கடந்த வாரத்தில் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கில் மரிச்சு போயிட்டார். ஸ்டீபன் ராஜ் மியூசிக் டைரக்டர். எவ்வளோ மனசுக்கு வருத்தம் பாருங்கள். இந்த வருஷத்தை அதாவது காணாத மரிச்சு போனவங்களும் இருக்காங்க, இந்த வருஷத்தை கண்டு மரிச்சு போனவங்களும் இருக்காங்க. கையை உயர்த்துங்கம்மா, நல்ல கையை உயர்த்துங்க. எனக்கோ தேவன் கிருபைகளை தந்தார். பேலனை ரீதா ரீபா. நல்ல வாயை தரங்க ஐயா. யாரும் உங்க நீங்கள் ஒன்றும் யாரும் நானும் கூட யாரும் பெரிய ஆள் கிடையாது. முதல்ல எல்லாருக்கும் கிருபை தான், இல்லைன்னா ஒன்றும் வண்டி ஓடாது. நல்ல வாயை திறந்து நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. சொல்லுங்க சொல்லுங்க. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை துதிக்கும் கணத்திற்கும் சபலரந்தரா. நல்லா கவனிங்க. புது வருஷத்தில் இருக்கிற நாம் நல்லா இன்னும் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த போன 2024 இருக்கிற இந்த ஆராதனை இருக்கக்கூடாது. 2025 ஒரு படி என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே வந்தால் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? விசுவாசினா எப்படி இருக்கணும்? சொல்லுங்கள். விசுவாசனை எப்படி இருக்கணும்? யாருக்குமே தெரியாதா? வரும்போதெல்லாம் சொல்லி தானே இருப்பேன். விசுவாசனை எப்படி இருக்கணும்? நச்சுன்னு இருக்கணும். எப்படி? சும்மா நச்சுன்னு இருக்கணும். விசுவாசினா சும்மா சொங்கிமே ஐயா ஐயா தோத்துறேன் ஐயா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா கல 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 கலன்னு என்ன பண்ணலாம்? பானையில் போட்ட வேர்க்கடலை மாதிரி இருக்கணும்.
எல்லாம் உறிஞ்சிக்கிட்டீங்களா என்ன? அதனால் நல்லா ஒரு சந்தோஷம் தான். இதில் என்ன கிடக்கு? ஒரு மகிழ்ச்சியாக தானே எல்லாம் ஆடுற நாமத்தை. இதில் போய் ஒன்றுமே கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் இங்கே ஆராதிக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சால் அங்கே ஆராதிக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஆராதனை 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 ஆண்டவர் மயங்கப்படுத்த போகிறோம். அதனால் நல்லா கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம், நல்லா சிரிங்க பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். புது வருஷத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். எனக்கும் ஜீவனை கொடுத்தாரு, எங்கள் குடும்பத்துக்கும் ஜீவனை கொடுத்தாரு, உங்களுக்கும் ஜீவனை கொடுத்தாரு, குடும்பத்துக்கும் ஜீவனை கொடுத்தாரு, எல்லாருக்கும் தயவு பாராட்டிருக்கிறாரு. நான் சொன்னதை செய்யாமலும் என்ன பண்ணப்பட்டேன்? எனக்கு கூட ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஸ்தோத்திரம். இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். வாக்குத்தத்தம் இப்படிலாம் வந்துட்டால் நமக்கு அதாவது எல்லாம் நல்லா நடந்துடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். நான் பிறகு பேசுகிறேன். இன்னும் ஒரு சரணத்தை நம்ம இன்னொரு பாடல் பாடலாமா? நல்ல அருமையான பாடல் கூட, ஆராதனை பாடல் தான். அது கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உங்கள் அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது, உங்கள் அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புறேன் என் நம்பிக்கையே நீங்கள் தான். ஐயா, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இயேசுநாதர்? எதுக்காக நம்ம வந்துக்கிறோம்? வேறு என்ன வேலை வெட்டி இல்லையா? ஆண்டவரை ஆராதிக்கணும், மயப்படுத்தணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நல்லா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். இந்த கிறிஸ்தவ மதத்தை போல், மார்க்கத்தை போல் வேறு எந்த மதமும் கிடையாது. உண்மையை சொல்கிற, உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 500 கோடி மக்களுக்கு மேலே ஆண்டவரை பின்பற்றுறாங்க. உலக மக்கள் தொகையில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா 500 கோடி பேர் ஆண்டவரை பின்பற்றுறான். எவ்வளோ ஒரு பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய வேல்யூபிள் காட். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். சோதரம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பாடுவோமா? உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புறேன். சொல்லுங்க. என் நம்பிக்கையே நீங்க தான். சொல்லுங்கம்மா. நான் நம்புறேன். மைட்டி காட். இன்னொரு முறை. உங்க அழகான முகம். ஆமென், ஆமென். நான் நம்புறேன். என் நம்பிக்கையே நீங்க தான். ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான். வாய்களை திறந்து நல்லா சொல்லுவாங்களா? ஆமென். ஆபிரகாம போல நான் நம்புவேன், ஈசாக்க போல நான். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும். எல்லாம் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஒண்ணுமே இல்லை என்னாலும் நான் நம்புறேன். சொல்லுங்க. என் நம்பிக்கையே. ஆமென். ஆமா, ஆமா. என் நம்பிக்கையே. ஒரு நிமிஷம். சரி, ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவீங்களா? ஆனால் பாட்டு பாடிடுவோம். பாட்டு எல்லாருக்கும் பாடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் யோசித்து பாருங்களேன். சரி, இப்போது வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கல, வீட்டிலேயே தான் இருக்கார். பிள்ளைகளுக்கும் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பாடுவீங்களா? நான் நம்புகிறேன். நீங்கள் உள்ளார்ந்த மனசுலேருந்து நீங்கள் பாடுறீங்க, உண்மைதான். ஆனால் சூழ்நிலைன்னு வரும்போது அதெல்லாம் நம்மளால். ஹலோ சொல்லுங்கள், பெண்கள் தானே நீங்கள், உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்களா இல்லையா?
சரி, நீங்கள் சமையல் ரூமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த அரிசி பையில் பார்த்தா அரிசி கிடையாது, மிளகாத்தூள் கிடையாது, மற்ற இப்போ சம்திங் எனி, அதாவது ஒரு பதார்த்தம் கூட கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாம் எம்டி, எல்லாம் காலியாக இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு நான் நம்புகிறேன் சொல்லுவீங்களா? ஹலோ, ஒரு அம்மா சொல்லுது நான் நம்புறேன்னு சொல்லுது, பார்த்துங்க, எல்லாம் கையை தட்டி அந்த அம்மாலாம் பாருங்கள், சோத்துரும். நீ நம்புறன்னு அந்த இடத்துல சொன்னாதான் அதுதான் உன்னுடைய உண்மையான விசுவாசம். நாங்களாம் உண்மையிலே எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் போயிருக்கேன், இல்லாமல் இயலாமல் எவ்வளோ சூழ்நிலை மத்தியில் போயிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் எனக்கு இல்லைன்னு சொல்லி எதை பற்றியும் கவலைப்பட்டதே கிடையாது. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் மனுஷனு சொல்ல தாவீது சொல்கிறாரு பாருங்க, அவங்களுக்கு எப்போ சந்தோஷம் தெரியுமா? எல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருக்கி இருக்கிற காலத்தின் சந்தோஷம், அந்த காலத்தில் தான் அவங்களுக்கு சந்தோஷம். விவசாயி பாருங்கள், அதாவது ஏற ஓட்டி நடுவை நட்டு நல்லா விவசாயம் பண்ணிட்டு சும்மா பாருங்கள், அது பைபிள் அழகாக சொல்லுது பாருங்கள், அள்ளித்துவம் இதை சுமந்து கொண்டு போகிறான், அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு பாரு கம்பீரத்தோட. அப்படின்னா அந்த விதையை விதைச்சு அந்த அறுவடை அறக்கிற வரைக்கும் அவனுக்கு கேரண்டி கிடையாது. உண்மையா இல்லையா? நல்லா விளைஞ்ச நெல் கூட மழை பெஞ்சா என்ன ஆயிடுது, போயிடுதான் இல்லையா? அப்போ அந்த நெல் மணியை அவன் கையில் எடுக்கிற வரைக்கும் அவனுக்கு கேரண்டி கிடையாது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் அந்த நெல்லை தூக்கிட்டான்னா ஸ்தோத்திரா, கிடைச்சிதுடா நமக்கு பெனிஃபிட்டு. நான் பொய் சொல்லாதீங்க, உண்மையாக உணர்ந்து சொல்லுங்க, நான் நம்புகிறேன். நான் அதை தான் எப்போ எங்கே போனாலும் சொல்கிறது. பாட்டில் தான் நிறைய பொய்ங்க நிறைய இருக்குது, பாட்டில் நிறைய பொய் இருக்குது, நிறைய ஏதாவது ஒன்று எடுத்து விட்றக்கூடாது. நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இரு பரிவாரங்கள்ன்றதை பற்றி நிறைய பேர் அதை தவறாக பேசுகிறாங்க. 2 பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. சரி, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த யார் தப்பு பண்ணது? யாக்கோபு தப்பு பண்ணாரா? அந்த ஆள் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்னங்க என் உண்மை தானேயா? இந்த லாபானை இருட்டில் கொண்டு போய்ட்டு மூத்த பொண்ணை விட்டுட்டான். அவன் பயங்கரமான கேடிக்கல. கவனிங்க, அவன் அந்த பொண்ணை அவன் அறிஞ்சிட்டான், மனைவி அவன் பாவிச்சிட்டான். அதுக்கு பிற்பாடு அவளை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மனைவி தான். இவன் தப்பு பண்ணலையே, புரியுதா? ஆனால் அவனுடைய ஆசை, அவனுடைய ஏக்கம், அவனுடைய உள்ளார்ந்த மனசில் இருக்கிறதெல்லாம் ராகேல் தான். ஏன்னா அவன் நல்லா பியூட்டியாக இருந்திருக்கான். இன்றைக்கி நிறைய பேர் பியூட்டி பின்னாடி தானே போகிறான். அதான் ஒரு பாஸ்டர் சொல்லுவார், தப்பாக எடுத்துக்கூடாது, முன்னாடி பார்த்தா முனிசிபாலிட்டி, பின்னாடி பார்த்தா பர்சனாலிட்டி. நேரத்தில் யாரும் பார்த்து மயங்கிறாதீங்க, எல்லாம் அழகு, எல்லாம் அற்றுப்போகும். நீ உண்மையாக ஆண்டவர் நம்பினா ஆண்டவர் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த லவ்வில் இறங்கிறாங்க தயவு செய்து. வாலிப பையன்லாம் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், அதில் போய் உழுந்துடாது. நீ நல்ல பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சின்னா உனக்கு நல்ல பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் தான். ஓகேவா? ரெடியா? இப்போ நான் சொல்கிறேன், அது பாருமா, நீ உள்ளார்ந்த மனசில் பாடு. நீ ஒரே ஒரு சரணம் பாடினாவோட பாடு, அதை கர்த்தரை உண்மையாக பாடு. சேர்ந்து பாடலாமா ஐயா? எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒன்றும் இல்லை, உட்காந்துட்டு யோசித்தேன், அந்த ஆளை பிடிச்சிட்டு இந்த ஆள் 2 பொண்டான்றாங்களே, அவனா தப்பு பண்ணான் பாவன், அவனை பிடிச்சிட்டு எல்லாம் இருக்கிறாங்களே, அப்படி உட்காந்து யோசித்தேன். இங்கே வந்து பட்டு தான் யோசித்துருந்தேன். அது எவனோ பண்ண தப்பு, இவன் பாவத்தை சுமக்கிறான் பாவம். அதான் அதே மாதிரி தான் நிறைய நம்ம எவனோ ஒருத்தன் பண்ணியிருப்பான், நம்ம அதை சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், என் நம்பிக்கையே எல்லாம் நல்லா மகிமையா நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்க தான். கைதட்டி நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்க தான். அல்ல நான் நம்புறேன். Praise God. என் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நல்லா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை
உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன். நான் நம்புறேன். ஏமா சொல்லாம ஆய திறந்து ரிபா ரிபா ரிபா. ஈசாக்க போல நான் நம்புவேன், யோபுவ போல நான் நம்புவேன். சொல்லு பார்க்கலாம். ஈசாக்க போல நான் நம்புவேன், யோபுவ போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் சொல்லுங்கம்மா எல்லா சூழ்நிலையிலையும் ஆமென் ஆமென். அவமானம் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நான் நம்புறேன். மைட்டி மைட்டி காட் சொல்லுங்க. நான் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த உங்க சாய்ஸ். அண்ணால பிறர் என்ன தூற்றினாலும் நேசித்தோர் விலகினாலும் சொல்லுங்க சொல்லுங்க. பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். சொல்லுங்கம்மா. நான் நம்புறேன். ஏமா நல்லா கையை தட்டி ஆமென். ரபா ரபா. கையை தட்டுனா நான் நம்புறேன். என்ன நல்லா சத்தம் வர்றோம்ல கையில். சிலர் அப்படியே ஸ்டைலாக நான் நம்புறேன். கையை தட்டுங்க நல்லா. ஒரே சரணத்தை போட நல்லா கையை தட்டி நல்லா அப்படியே ஆவியானவர் இறங்கிட்டோம் பாருங்க. அப்படியே சரீரம் பாருங்க கர்த்தருக்குள்ள அப்படியே களி கூறட்டும் பாருங்க. சோத்திரம் பண்ணலாமா? முடிக்கலாமா? பண்ணி முடிச்சு எல்லாம் சேர்ந்து நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே. நல்ல கையை தட்டி நான் நம்புறேன். பிரைஸ் காட் பிரைஸ் காட். வல்லமை. ரிபா 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 சொல்லு ஆமென். நான் நம்புறேன். நல்லா 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 சொல்லுங்க பிரதர். நம்புறேன். பிரைஸ் காட். உங்க அழகான முகம் சொல்லுங்க, அழகான குரல். ஆமா ஆமா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்க. வல்ல விரட்ட ரிபா ரபா ஷபா ரபா ரபா. எஸ் நீகா மைட்டி. இன்னும் நம்புவேன், ஏ நம்பிக்கையே. சந்தோஷம். ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் தப்படுத்துக்காதீங்க. கையை தட்டுங்கன்னெலாம் சொன்னதுக்கு. நீங்கள் அதாவது என்னென்னா, அதாவது இது செல்வகுமார் சபையாக பார்க்கல. அதாவது இது நம்ம சபை, அவருடைய சபைன்னு கிடையாது. இதில் நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அவர் நடத்துகிறாரு. என்ன புரியுதா? நம்ம எல்லாரும் தான். பாருங்கள், இதெல்லாம் ஒரு கல் பாருங்கள். இந்த 3 கல், அந்த ஒரு 4 கல், அந்த மாதிரி அந்த கல்லுலாம், இந்த கல்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணால் மகிமையான ஆலயமாக கட்டியது. இது கிடையாது சபை. இதை ஆராதிப்பதற்கான ஒரு ஆயத்த இடம், அவ்வளோதான். புரியுதா? ஆனால் மகிமையான சபை கற்கள் யாருன்னா நாம தான் அந்த மகிமையான. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிறைய பாட்டு பாடணும்னு நான் நினச்சேன். ஆனாலும்
கஷ்டம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா உங்கள் அன்பை போல வருமான்ற ஒரு பாடல் நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ 46,000 பேர் இப்போ பார்த்துருக்காங்க. ஒரு 2 அக்டோபர் மாதத்தில் வெளியிட்ட அந்த பாடல் வியூஸ் வந்து 46,000 வியூஸ் வந்திருக்கு. நீங்களும் பாருங்கள். அந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியோடு துதிக்கிறேன். இந்த சேனலை நான் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். என்ன, நான் நியூ லைஃப் சர்ச்சின்னு அந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு 1000மாவது நீங்கள் வந்து ஒரு இது பண்ணி விடணும்ல, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்ல. அப்போ தான் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அர்த்தம். சரி, ஓகே, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போது வந்து அதில் ஒரே ஒரு சரணத்தை நம்ம பாட போகிறோம் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக. அது நம்ம சேனலில் விடலை, மைட்டி ஜீசஸ்னு ஒரு தம்பி ஒருத்தர், ராகேஷ் பிரபுதாஸ்னு ஒருத்தர் விட்டுருக்கிறாரு. ஆனால் நம்ம சேனல் வந்து நன்றியோடு துதிக்கிறேன் அப்படின்ற அந்த பாஸ்டர் ஜோசமில் அனாதை போலன்ற பாட்டு ஃபஸ்ட்டு வரும். அந்த அனாதை போலன்ற பாட்டில் அந்த சேனல் தான் நம்ம சேனல். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி தட்டினீங்கன்னா பெல் அந்த ஆள்னு கேட்கும். அதை நீங்கள் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜ் உங்களுக்கு தட்டுறியா? எல்லாம் தட்டுங்க, எல்லாம் இன்றைக்கி. இல்லைனா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே வெளியே உட்காந்துக்கிட்டு எல்லோரும் செல்ஃபோனையும் வாங்கி நான் ஒரு சர்ச்சைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த பாஸ்டர் பாருங்கள், ஒரு 50 பேர் இருக்கும். அந்த 50 பேர் போனி வாங்கிட்டார் அந்த பாஸ்டர். வாங்கி, பாஸ்டர் நான் ஒரு புதுசாக பாட்டுட்ருக்கேன், இந்தாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியல என்கிட்ட கொடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அடுத்த பாடல் நல்ல ஒரு விசேஷமான ஒரு பாடல் ஒன்று வரப்போகுது. ஊழியக்காரன் கூட ஒரு புதுசாக பாட்டு ஒன்று எழுதியிருக்கோம். காணிக்கை பாட்டு இருக்குது, பரலோக பாட்டு இருக்குது, ஆராதனை பாட்டு இருக்குது, திருமண பாடல் இருக்கிறது. பல விதமான பாடல்கள் அடங்கிய ஒரு பாடல் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு சரணத்தை அப்படியே நம்ம தம்பி வாசிங்க. புது பாடல் தான், அதை ஒரு ஊழியக்காரங்க எழுதியிருக்கேன். ஒரு ட்ரையல் பார்ப்போங்க. என்ன எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல தம்பி. அதாவது, சோர்ந்து போகாதே, சூழ்நிலை பார்க்காதே, சூறை செடியை நம்பாதே, உன்னை அழைத்தவர், ஊழியம் கொடுத்தவர், கரம் பிடித்தவர் நான். இது வந்து அதாவது எல்லாருக்கும் தான். சில நேரத்தில் நம்ம எல்லோரும் தான், எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள் தானே. ஓகேவா? அது ரொம்ப கொஞ்சம் ட்ரையல் பார்த்துக்கிறேன், வருமா நல்லா செட் ஆகுமான்னு. ஏன்னா தம்பிக்கிட்ட தான் வந்து ட்ரையல் பார்க்குறேன். சோர்ந்து போகாதே, சூழ்நிலை பார்க்காதே, சூறை செடியை நம்பாதே, உன்னை அழைத்தவர், ஊழியம் கொடுத்தவர், கரம் பிடித்தவர் நான். உன்னை அழைத்தவர், ஊழியம் கொடுத்தவர், கரம் பிடித்தவர் நான். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர், ஊழியம் கொடுத்தவர், கரம் பிடித்தவர் நான். உன்னை அழைத்தவர், ஊழியம் கொடுத்தவர், கரம் பிடித்தவர் நான். சோர்ந்து போகாதே, சூழ்நிலை பார்க்காதே. தண்ணீரையும் தழலில் சுட்டாடையும் தலைமாட்டில் வைத்தவர் நான். தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்த ஒரு தூதனை அனுப்பியதும் நான். தண்ணீரையும் தழலில் சுட்டாடையும் தலைமாட்டில் வைத்தவர் நான். தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்த ஒரு தூதனை அனுப்பியதும் நான். வேண்டும் நீ எனக்கு வேண்டாம், இந்த முடிவு வெகு தூரம் செல்ல வேண்டும். வேண்டும் நீ எனக்கு வேண்டாம், இந்த முடிவு வெகு தூரம் செல்ல வேண்டும். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கைதட்டி, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாதே, சூழ்நிலையை பார்க்காதே, சோர்ந்து போகாதே, சூழ்நிலையை பார்க்காதே, சூறை செடியை நம்பாதே, சூறை செடியை நம்பாதே. சூப்பர் சூப்பர். அதாவது என்னென்னா எல்லா பாட்டும் ஒரே ஒரு சில ராகத்தை தழுவி தான் வரும். ஏதோ ஊழியக்காருக்கு அவர் என்ன பண்ண முடிவு பண்ணிட்டார், ஒரு பெண்ணுக்காக பயந்து என்ன பண்ணிட்டார், போதும் ஆண்டவரே ஆத்மா எடுத்துக்கன்னு சொல்லிட்டார்ல. அப்போ ஆண்டவர் அவருக்கு இப்போ தரிசனம் பண்ணி நல்ல கம்மன்னு நல்ல கறி குழம்பு கொடுத்து நல்ல 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 ரொட்டி, நல்ல சுகர் பிரச்சனைலாம் இருக்காது என்ன, நல்ல ரொட்டிலாம் கொடுத்து நல்லா அவர் உற்சாகப்படுத்திட்டார். அப்போவே அவருக்கு சுகர் இருந்திருக்கிற பொழுதுல இதெல்லாம் நம்ம தான் அப்படி சொல்லிக்கிறோம். சுகர்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. சுகர்ன்றத பயமுறுத்தி உருவாக்குறது தான் சுகர். சுகர் வந்து ஒரு வியாதியே கிடையாது. இப்போ எல்லாரையும் செக் பண்ணி பாருங்கள், சுகர் எல்லாருக்கும் நார்மலாக தான் இருக்கும். சுகர்னு ஒன்று இருக்குது. என்னென்னா அது கொஞ்சம் படப்படப்பு வரும்போது, தடதடப்பு வரும்போது, ஏதாவது பிரச்சனை வரும்போது கொஞ்சம் ஏறிடுது, அவ்வளோதான். உடனே டாக்டர் என்ன பண்ணுவான், உனக்கு 220 இருக்குதா, உடனே 300 காட்டுவான் டாக்டர். ஆனால் அவனுக்கு தேவைன்னா ஏதாவது எப்படியாவது என்ன பண்ணோம், கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார் சுகர் ரொம்ப லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு எல்லாத்தையும் இப்போ சொல்ல மாட்டான் டாக்டர். எல்லாம் மாத்திரை இதெல்லாம் மெட்ஃபார்மின் அந்த சத்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு இதெல்லாம் நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். அதுவும் சொல்ல போகிறேன் 3 வேளை சாப்பிடுன்றான். ஒரு வேளைக்கே ஒரு வாரத்துக்கே 3 வேளைக்கு சாப்பிட்டா 500-600 வருது. நம்ம எங்கே போகிறது அவ்வளோ காசுக்கு? அதனால் டாக்டர் 3 வேளை சொன்னால் நான் 1 வேளை தான் போடுறது. ஏன்னா நம்ம டாக்டர் பெரியவர் இருக்கிறார்ல, அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவார் என்ன. லாஸ்ட்டில் அப்போது கடைசியில் சொல்கிறாரு அந்த டாக்டர், சார் சுகர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சார். அடப்பாவி, இது முதலே சொல்லியிருக்கலாமே. என்ன சார், நல்லா வாக்கிங் போங்க, சுகரே வராதுன்றார். ஏன் இதை காசு வாங்குறதுக்கு முன்னாடி, ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சொன்னான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வேணும், காசு வேணும். ஃபஸ்ட்டு பிடிங்கிடுவான், அதுக்கப்புறம் தான். இந்த கண்டக்டர் பாருங்கள், முதல்ல ஏறி டிக்கெட்டு கொடுன்றுவான். அதுக்கு முன்னாடி 2 பஸ்ஸு போயிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த காஞ்சிபுரத்தில் ஏறிட்டு நான் கஷ்டப்படுறேன் பாருங்கள் ரொம்ப. அதுக்கு முன்னாடி 2 பஸ்ஸு போயிடும். அதே ஊருக்கு போகிற பஸ்ஸு தான், நம்ம போகிற ஊருக்கு போகிறது தான். இவன் அப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன் நம்ம இறங்க முடியாது, என்னாச்சு? டிக்கெட்டு மட்டும் இல்லைன்னா அவனுக்கு நம்ம தண்ணி காட்டியிருப்போம், அவன் மூக்கில் குத்திருப்போம். ஏன்னா நம்ம டிக்கெட் வாங்கிடுறதுனால அவன் நம்ம முகத்தில் என்ன பண்ணுறான், நல்லா கவனிங்க இதெல்லாம். அதனால் வந்து சுகர் ஒரு பிரச்சனை கிடையாது. இதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க. முதல்ல சுகர்னு நீ நிறைய பேர் அதனாலே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. ஏன் ஹாஸ்பிட்டல், ஐயா அந்த ஆள் பார்த்துட்டு செக் பண்ணி சுகர் இவ்வளோன்னு சொல்லிட்டான்னா அவள் தான் ஐயா, இதை பார்க்காதே சிலது கிடக்குது இன்னும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பார்க்குறது நல்லது. அதுவும் மீடியமாக, அதாவது வந்து அதை பற்றி யோசிக்காமல் நல்லா ஆண்டன ஆரோக்கியம் வச்சுருக்காரு, நல்லா இருக்கேன். அதாவது 2வது உங்களுக்கு சமையல் கூட நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்று. இந்த கையை நல்லா தட்டுறதுக்கு தட்ட என்ன ஆகும்னா ஹார்ட் பிரச்சனைலாம் மாறும் பாருங்கள், ஹார்ட் பிரச்சனை மாறும். அதனால் நல்லா கையை தட்டுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்கள், நல்லா கம்பீரமாக இருங்க, நல்லா ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக மனரமியமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை பாருங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கொண்டு வரவில்லையா என்று ஒரு நிமிஷம் கவனிங்களேன். இந்த பிதாக்கள் யார்? இப்போ பிதாக்களாக இருக்கிறதுலாம் யார்? இப்போ கை தூக்குங்க. நான் பிதாக்களாக இருக்கிறேன், கை தூக்கு. பிதாக்கள், பிதாம்மா எல்லாம் கை தூக்குமா? பிதாவெல்லாம் கை தூக்குயா. பிதா கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிங்களை பெற்றிருக்கி, நீ தான் ஏன் பிதா? இந்த பிதா யார் இங்கே? இந்த கல்யாணம் பண்ணாததெல்லாம் கை தூக்குது பிதான்னா.
பிதானா யார்? கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்று கை தூக்கு. பிதா. மாதா. உங்கள் பேர் யார்? ஏசப்பா அம்மாவுக்கு பேர் ஒரு மாதான்னு பேர் வச்சுட்டான். இந்த ஆர்சி மதத்தில் உள்ளவன் பாவம் மாதா. எல்லாம் கவனி, எல்லாம் மாதாலாம் கை தூக்கு. பிதா கை தூக்கு. அப்போ யார் இந்த பிதாக்கள்? என்ன இந்த பிதாக்களுடைய பொறுப்புகள் என்ன கவனிங்களேன். அதாவது பிள்ளைகளை வளர்க்குறது மட்டும். சில பேர் பிள்ளைங்களை பாருங்களா, அப்படியே முகத்தை கழுவி நல்லா அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா தலையை வாரி, அதாவது மற்றவங்க பார்க்கணும், அப்படியே பிள்ளை நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். இதுதான் சில பெற்றோருடைய. அழகாக இருக்கணும், என் பிள்ளை சுத்தமாக இருக்கணும், அப்படியே மற்றவங்க பார்க்கும்போது பாரு அந்த பிள்ளை பாரு எவ்வளோ அழகாக இருக்கணும், அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத தான் நிறைய பேர் விரும்புகிறாங்களே தவிர, நல்லா கவனிங்களேன், பிதாக்களுடைய கடமை என்ன தெரியுமா? தேவனுடைய அற்புதங்களை அந்த பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்லணுங்க. எங்களை டே தம்பி அந்த குழந்தைக்கு சொல்லணும், பார்த்தியாடா ஒரு காலத்தில் நாங்கள் அடிமைகளாக கிடந்தோம், எகிப்துக்கு போய் அடிமைகளாக கிடந்தோம், பார்வோன் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினோம், அப்போ நிமிர முடியாத சுமைகளை அங்கே தலைமையில் வச்சான், அங்கே ரொம்ப கூனி குறுகி கிடந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்போது அந்த கஷ்டத்துலலாம் நாங்கள் அனுபவிச்சதுனால தான்டா தம்பி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் சொல்லுவார், பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கவனிங்களேன், ரொம்ப கஷ்டத்தை காட்டி வளர்க்கணுமா பிள்ளைகள். அது கேட்கும் போதெல்லாம் காசு தூக்கி கொடுத்துடக்கூடாது. அப்படியே நீ என்னமோ அணில் அம்பானி மாதிரி என்ன பண்ணக்கூடாது. அது கேட்கும் போதெல்லாம் காசு தூக்கி கொடுக்கக்கூடாது. உண்மையை சொல்ல, கஷ்டத்தை காட்டி பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டணும். அப்பா நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குப்பா, நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவனுக்கு அது உணர ஆரம்பிக்கும். கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்தீங்கன்னா, அப்பா கேட்கும் போதெல்லாம் அம்மா கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்குன்னா, அந்த பணங்கள் வர அந்த பணங்கள் அவனுக்கு அதிகமாக கிடைக்க அவன் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பெற்றோர்கள் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருக்கும். விவரித்து சொல்லவில்லையா? ஸ்தோத்திரம். இப்போ இதில் இருந்தால் என்ன படிக்கிறோம்? இப்போ ஆண்டவர் கவனிங்களேன், இப்போ நம்ம பைபிளில் படிக்கிறோம் 41:10 நீங்கள் வாசிக்கணும்னா நான் சிம்பிளாக முடிக்க போகிறேன். அதாவது என்ன சொல்லுது? அதாவது பயப்படாதே நான் உன்னுடனே. இது ஏசாயா 41:10 இருக்குது எல்லாரும். இப்போ இது வாக்குத்தத்தம். கவனிங்களேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வருகின்ற போது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதாவது உபதேசத்துக்கு கீழாக வந்து விடுகிறது. அங்கே வாக்குத்தத்தமாக தான் இருக்குது பழைய ஏற்பாட்டில். ஆனால் வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் என்ன வந்துடுது? உபதேசங்களாக, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுது. சரி, பரவாயில்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நேரிடுமா, இப்படியெல்லாம் நடந்துருக்குமா? நம்ம கூட சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்க? எப்பயாவது ஒரு நாள் யோசித்து பார்த்துருங்களா? கடவுளே அங்கோட இருந்திருந்தான்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன், அப்பா அம்மாட்ட பிள்ளைகிட்டலாம் நான் இப்படி சொல்லணும், இப்படியெல்லாம் நான் வேதனைப்பட்டேன், நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், என் பிள்ளைய இப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்தது, இவ்வளோ கஷ்டங்களும் வருது, இவ்வளோ பிரச்சனைகளும் வருது. அப்போ இதுலேருந்து நம்ம யோசித்து பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னால், அப்போது கடவுள் நம்ம கூட இல்லை போல அப்படின்றார். அப்போ கடவுள் இல்லாத சூழ்நிலை எப்படி சொல்லுங்கள்? ரொம்ப சந்தோஷமா? கடவுள் நம்ம கூட இல்லைன்னா ரொம்ப சோதரம் கருத்துரு சோதரம், கடவுள் என் கூட இல்லை, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்லுங்கள், நான் சொல்லுங்களா? அந்த சோதரம் நானும் கூட இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் கடவுள் என்னை விட்டு இன்றைக்கு விலகி போய் விட்டார். சொல்லுவீங்களா? என்னம்மா சொல்லுவியா? கடவுள் என்னை விட்டு விலகி போயிட்டார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோமா? கடவுள் ஒரு மனுஷனோட இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷம். கடவுள் ஒரு மனுஷனை விட்டு விலகி போயிட்டார்னா அவனுக்கு சந்தோஷம் இல்லை. நல்லா தான் இருந்தார் தாவீது, நல்லா அருமையான மனுஷன், ஆண்டவர் இருதயத்துக்கேற்ற மனுஷன் தான். ஆனால் அவர் தப்பு பண்ணதுனால பாருங்கள் அவர் என்ன அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 51 படிக்கிறோம். ஒரு மனிதன் அதாவது பாவத்துப்படும் போதோ அல்லது கடவுள் அவனை விட்டு விலகும் போதோ அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோட இருந்தார்னா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னா அந்த கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு. சொல்லுங்க என்ன பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இவர் என்னை விட்டு விலக மாட்டாரு. சொல்லுங்க, அப்படியே சொல்லுவோம். வேற எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், என்னை விட்டு அவர் விலக மாட்டார், என்னை கைவிடவில்லை, என்னோடு கூட இருக்கிறார்.
அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. அப்போ அப்படி இருந்தாருன்னா மோசே சொல்கிறார், நீர் எங்களோட, நாங்கள் இதனால் நாங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோம். செல்வகுமார் எதனால் ஃபேமஸாக இருக்கிறாரு? ஜோதி சாமியல் எதனால் ஃபேமஸாக இருக்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? மோசே என்ன சொல்கிறாரு? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா, எங்களோட இருக்கிறதுனால தானே. நீ இல்லைன்னா பாருங்க, அவர் இருந்தார்னா பாருங்க, நாங்கள்லாம் ஹீரோக்கள். அவர் இருந்தார்னா நாங்கள் ஹீரோ. அவர் எங்க கூட இல்லைன்னா நாங்கள் யார்? நீங்கள்லாம் கூட தான், எல்லாருமே தான். அவர் தாங்க ஃபேவரு. அவர் இருந்தார்னா, இப்போ அப்படி சொல்லிடுங்க, அவர் இருந்தார்னா நாங்கள்லாம் ஹீரோ, அவர் இல்லைன்னா நாங்கள்லாம் ஜீரோ. ஏசு இருந்தால் தாங்க எல்லா வாழ்க்கையிலும், ஏசு இருந்தால் தான் ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் பாட்டார், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுங்க பார்க்கலாம், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது இந்த பாட்டு செல்வகுமாருக்கு ஃபேமஸான பாட்டு. இது ஆரம்பத்தில் சந்திக்கும் போதே அந்த பாட்டெல்லாம் பாடுவார். அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று, அவருடைய ஃபேமஸ் பாட்டு என்ன தெரியுமா? இந்த இன்னொரு உள்ளம் ஒரு உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா, அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா அப்படின்னு வரும். அப்படியே அதாவது என்னென்னா, அப்போவே அவர் ஓரளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் நான் சொல்கிறது 28-30 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஃபேமஸான. ஓகேவா? அப்போது ஆண்டவர் நம்மோடு கூட வந்தால், கவனிங்களேன், ஆண்டவர் நம்மோட கூட இருந்தால் நமக்கு என்ன சொல்லுங்க? சந்தோஷம். அக்காவுக்கா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா துக்கம் சொன்னது யார்? அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் சந்தோஷம், ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா துக்கம். அப்போ நம்ம கூட அவர் இருக்கணுமா இல்லை நம்ம விட்டு போயிடணுமா? சொல்லுங்க. 2025 ஆண்டு முழுவதும் அவனுடைய வார்த்தை நம்ம கூட இப்படி தான் இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் சொன்னதை செய்யும் அளவும். சரி, அப்போது இந்த ஏசப்பா நம்ம கூடவே இருக்கணும், நம்ம விட்டு விலகக்கூடாது, நம்மளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அன்றைக்கி எப்படி என்ன பண்ணாங்க, அந்த எம்மா ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, ஐயோ அவர் எங்களோட பேசிட்டு வரும்போது எங்களுடைய உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு இருந்துது. ஐயோ வாங்க, நீங்கள் நைட்டு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் தயவுசெய்து எங்கள் கூட தங்குங்க, எங்கள் கூட இருங்க, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது போல் நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்மோட இருக்கும்போது நமக்கு சந்தோஷன்றது எப்போவுமே இருக்கும். அவர், கவனிங்கள், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், எல்லாம் சொல்லுங்க, அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் நான் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும். ஹலோ கவனிங்க, நான் சொல்றதை சொல்லுங்கம்மா. அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நானும் அவரோடு இருக்க விரும்பணும். வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டு விட்டால். நம்ம ஆண்டவர் நினச்சின்னு உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் எம்மா எம்மா ஐயோ எம்மா ஏன் புள்ளம்மா நீ ஏன் புள்ளம்மா நீ ஏன் புள்ளம்மா நான் தெங்கிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா? அம்மா என்னெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. நான் எனக்கு என்னென்னா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லிடணும். என் வேலை அதுதான். ஒருவேளை செல்வகுமார் அடுத்த மாதம் இடையில் ஒரு 6 மாதம் பொறுத்து கூப்பிட்டா பரவாயில்ல, கூப்பிடனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் கூப்பிட்றது முக்கியம் கிடையாது, சத்தியம்தான் முக்கியம். இல்லைல்ல சொல்லுங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? நீ எந்த ஒன்றாலும் பண்ணிவிட்டு, நீ எப்படி ஒன்றாலும் வாழ்ந்துட்டு அப்படி கடைசியில் ஏசப்பா சோதரம்பா 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 சோதரம்பாண்ணா நான் ஆண்டவன் பின்னாடியே வந்து நிற்பாரேன். ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரர் இருக்கிறான். வசனம் சொல்லுது. ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கெல்லாம் நீ இருக்கிறன்றார். ஏங்க நீங்கள் எங்கே ஒன்றாலும் இருப்பீங்க, அங்கே இருப்பார் ஆண்டவர். நீ எங்கே ஒன்றாலும் அங்கெல்லாம் உங்க கூட வருவாரா? கவனிங்க,
நல்லா வசனத்தை புரியணும். சிலர் பாருங்க பாட்டை பாடுறதுல கூட அவசரமாக பாடுவாங்க. ஒருத்தர் பாடுறாரு, அவர் அந்த பாட்டு என்ன, பலியாகி என்னை மீட்டிரே பரலோகம் திறந்தி, இந்த பாட்டு தான் அது. அவர் என்ன சொல்றாரு, என்னை பலியாகி என்னை மீட்டீரேன்றார். இவரை பலியாகி அவரை மீட்டாரான். அவசரத்தில் சிலருக்கு என்ன பாடுறதுனே தெரியாது. அதுதான் எப்பவுமே நிதானம், நேர்மை. அதாவது மைக்கை பிடிச்சிட்டா என்னன்னாலும் பண்ணிடலாம், பண்ணக்கூடாது. வருவாரா சொல்லுங்கள், இப்போ வருவாரா, நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இதை தான் சொன்னார் ஐயா, சொன்னார், புனிதனுக்கு புனிதர், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமர். அங்கே தான் வைக்கிறார் செக்கு, ட்விஸ்ட் அங்கே தான் இருக்குது. நீ மாறுபாடாக இருந்தியா, உனக்கு யார் அவர்? ஆமாம் ஆமாம், அங்கே அப்படியே மாறாது, அங்கே அப்படியே சேஞ்ச் ஆகாது. எலக்ட்ரிக் இந்த இவிஎம் மிஷினில் மாறுது பாரு, இந்த ஓட்டெல்லாம் மாற்றி போடுறான் பாரு, அந்த மாதிரிலாம் அங்கே மாறாது. மோடி மாற்றிக்கிறாரு பாரு ஓட்டெல்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் விட்டுறான், அவன் இன்னும் ரொம்ப டவுட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிங்களுக்கு கொஞ்சம் விட்டுறது பாவம். அதாவது அவன் ஜெயிச்சு மெஜாரிட்டி வர வரைக்கும் 131 131 நிறுத்திடுறா, மிச்சத்தை அவனுக்கு கொடுத்துட்றா. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஓவராக டவுட் வந்துடக்கூடாதுல்ல. இவனுங்களும் போராடி பார்க்குறானுங்க, ஒன்றும் பண்ண முடியல. அது எப்படியோ தெரில, அது தேவ சித்தம். அது நம்ம அவர்கிட்ட, அவர் மோடி நம்ம என்ன ஏசாப்பாட்ட என்ன பண்ணுறோம், அருமையாக சொல்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் அவர் மேலே கோவம் நிறைய இருக்கு தெரியுது, ஒப்பு கொடுத்துருவோம். பரவாயில்ல, ஆமாம், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு. மோடி ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களாம் நினைக்கிறீங்களா, சில நல்லதாக இருக்குது. நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கி பாருங்கள், வேலை ஃபைனான்ஸில் கடன் வாங்கி பாருங்கள், வித்தியாசம் இருக்கும். பாருங்கள், நிறைய நமக்கும் நமக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது. மோடி மதவாதி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது அவரை ஒரு மதவாதியாகவே பார்த்து நம்ம எந்த ஒரு சலுகையும் நம்ம வாங்குறது கிடையாது. ஆனால் நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம அணுகணும், அதை நம்ம பார்க்கணும். போய் மகளிருக்கான சிறப்பு நன்மைகள்லாம் கூட இருக்குது, பேங்க்கில் போய் விசாரிக்கணும். அதாவது மோடி பேங்க்கில் நிறைய லோனு கொடுக்குறாரு. இப்போ சொல்கிறேன் பாரு, உங்களுக்கு நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள், ரொம்ப வட்டியில். உதாரணத்துக்கு 1,25,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 14,000 ரூபாய் தான் வட்டி. ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நாங்கள் வாங்கினோம் போன வாரம். இது ஒரு ஆளாக போனால் வாங்க முடியாது, ஒரு மகளிர் குழுவாக போகணும். மகளிருக்காக கொடுக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் 14,000 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. உண்மையை 1,25,000 ரூபாய்க்கு ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். எவ்வளோ கடன் வாங்கி நிறைய வட்டி கட்டிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் மோடி கொடுத்துருக்குறாரு. அப்போ தான் சொன்னேன், மோடிக்காக ஒரு உண்மையிலேயே மோடி இதை யூடியூப்பில் போடுறீங்களா? சரி போடுங்க, நம்ம தான் தோத்திரம் பண்ணிட்டோமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது ரொம்ப. அப்போ இப்போ என்னென்னா, அப்போ எப்போவுமே அவர் நம்ம என்ன வசனம் கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே நம்ம வாழ்க்கையில் அப்படியே நமக்கு என்ன பண்ணுது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சந்தோஷம் வந்துடுது. அப்படியே சொங்கி போன கழுத்து அப்படி என்ன பண்ணுது, நேராக நிமிர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு விதமான உத்வேகம் வந்துடுது. வாக்குத்தத்தம் வசனம் தானே கிடைச்ச உடனே. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷத்தில் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால், அந்த வசனங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால், நீ என்ன பண்ணணும், வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் நல்லா கவனிங்களே, எல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில் தான் உனக்கு கொடுக்கப்படுது. அப்படியே அள்ளி வீசுறது கிடையாது. ஆபிரகாம் பார்த்து அவர் பாருங்கள் எவ்வளோ பொறுமைசாலிங்க உண்மையிலேயே. ஆபிரகாம் பற்றிலாம் நான் இப்போ ஆதியாகமம் புஸ்தகத்தை தொடங்கி இப்போ இந்த இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி என்னது 11/5/55, அது 50 தான் இருக்குது. அது நான் யாத்திராகமம் வந்துடணும் பொழுது. இப்போது இன்றைக்கி ஆரம்பித்தா நான் யாத்திராகமம் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா 50 அது முடிஞ்சிருதுல்ல. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம்னா 10 நாள் அது முடிஞ்சிருது. 10 இன்றைக்கி என்ன தேதி 12. அப்போ யாத்திராகமம் 10 வரைக்கும் போயிருக்கணும். நான் படிச்சிட்ருக்கேன், வசனத்தை படிச்சிட்ருக்கேன். 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு மஸ்ட்ன்ற மாதிரி. இப்போ யாத்திராகமம் 6லேருந்து 10 வரைக்கும் நான் இன்றைக்கி படிக்கணும். என்ன சொன்னார், ஆபிரகாமுக்கு அந்த கூத்தியாருக்கு பிறந்துச்சு, அந்த கூட்டி விட்டால அவளுக்கு பிறந்த புள்ள வேற இஸ்மவேலு. அவன் ஒரு பெரிய தொல்லை. இந்த ஒரிஜினலாக பிறந்ததுக்கு எத்தனை வயசில் பிறந்துச்சு? இந்த அம்மா பாரு சும்மா இல்லாத, ஏன் கொடுப்பாருன்னு கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ புத்தி கிடையாது அவனுக்கு. அது பாரு, இந்த பிள்ளைன்ற ஒரு தொல்லை பாருங்கள்.
அப்போத்துலேயே இருந்திருக்கு. கொடுப்பார் தானே, அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம்? எனக்கு பிள்ளை இல்லைனா நான் இருக்க மாட்டேன். ஏன் உனக்கு தாண்டி பிள்ளை பிறக்கணும்? பாருங்கள், இன்னொருத்தனுக்கு அவனுக்கு அந்த பொண்டாட்டியை அந்த ஒருத்தையை வேலைக்காரையை கூட்டி கொடுத்து அவன் மூலமாக பிள்ளை பிறந்து அது கடைசியில் அது பெரிய இது பிரச்சனை பண்ணி அது கொம்பு எடுத்து காட்டுது இந்த பொம்பளைக்கு. அது கிண்டல் பண்ணுது. உனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லை, நீ தானே வச்சுக்கணும் வேலை. தேவ சித்தத்துக்கு மாறாக செய்யக்கூடாது. பிள்ளை நான் அப்படியேப்பட்டவனுக்குன்னா அப்படின்னா. ஆனால் மூக்கு உடைச்சார் ஆண்டவர். 99 வயசில் பிள்ளையை கொடுத்தாரு. சாராளுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி வயசு. அது சொல்லிச்சு, ஸ்திரீகளை கொண்டு வைப்பாடு நின்று போயிடுச்சு, இன்பம் இல்லை, எதுவுமே கிடையாதுண்ணா. எல்லாம் இல்லைன்னா கூட நல்ல இது எதுக்கு சொல்ல, அவங்கள நான் குறிப்பிட்டு சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில் கூட சரி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. ஆமாம், பெண்களும் சில நேரத்தில் தவறு பண்ணிடுறாங்க, ஆண்களும் சில நேரத்தில் தவறு பண்ணிடுறாங்க. அதனால தான் எதை செய்தாலும் அதை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, செய்யும்போது அதை உடனே செய்யாதீங்க. ஏதோ ஒன்று செய்யணுமா அதை உடனே செய்யாதீங்க, யோசிங்க. கொஞ்சம் நேரம் அப்படி சிந்திச்சு பாருங்கள். அப்படி சிந்திச்சு அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை தரும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அப்போ என்னாச்சு? அப்போது அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்ம எங்கே இருக்கிறோமோ அவர் அங்கே வரமாட்டார். நீ ஒரு 4 பேர்கிட்ட உட்காந்துன்னு கதாச்சின்னு இருப்பேன், வீட்டு கதை பேசிகிட்டு இருப்பேன், மருமக கதையை மாமியார் கதையெல்லாம் ஓட்டிகிட்டு இருப்பேன். அங்கே அந்த கதையை நல்லா தான் பேசுகிறவங்ககிட்ட கேட்டுன்னு இருப்பாரா? ஏசுநாதரே சொல்லுங்கள். பைபிள் இதுக்கு போது பேர் சொல்லுது கிழவி கதைகள், கட்டுக்கதைகள். ஏதாவது எடுத்து விட்டுட்ருப்பேன், நடந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன். அப்படி அக்கா அங்கே போனேன் பாருங்க, அப்படியே அப்படி இருந்துச்சுக்கா, இப்படி இருந்துச்சுக்கான்னு. இதெல்லாம் உண்மையா? உண்மை கிடையாது. ஆனால் நீ ஓட்டிகிட்டு இருப்பேன், அங்கெல்லாம் உட்கார வர ஆண்டவரை. நாயா இது? வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கவனிங்க, ஒருத்தன் கடன் கொடுக்குறான். பாருங்க, இந்த 50,000 வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வட்டி கட்டலாம், உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எப்போனாலும் நான் எதிர்பார்க்கல, நீங்கள் எப்போனாலும் எடுத்து இந்த பணத்தை கொடுக்கலான்னு சொல்லுவாரா? சொல்லுமா, தண்ணி குடிச்சு சொல்லுமா. சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? சொல்லுமா, நீ தான் சொல்லுமா. என்ன சொல்லுவார்? 50,000 கொடுத்துட்டு கண்டிஷன்ஸ் போடுவார், எழுதி வாங்குவார். கம்பார், அதெல்லாம் அனுபவம் நிறைய இருக்குது. கண்டிஷன் போடுறது இல்லைம்மா, சும்மா சொல்லணும், நீ ஏன் தப்பு எடுத்துக்காது. அதாவது கண்டிஷன்ஸு, அதுதான் கரெக்டு. அதாவது நிபந்தனை. அதை பாருப்பா தம்பி, 8ஆம் தேதி தானே வட்டி ஒழுங்காக வந்துடணும். ஒரு 2 மாதம் உனக்கு டைமு. 2 மாதத்துக்கு முன்னாடி முதலாம் வட்டியும் இதோட என்ன பண்ண தான் இந்த இல்லைன்னா உன் கதையை நான் பெண்ட் பண்ணிடுவேன். வாங்கும்போது சரி சாமி, ஐயா சரிங்க ஐயா, ஐயா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஐயா அப்படின்னு. அந்த 2 மாதம் பொறுத்து இவன் வீட்டுக்கு அவன் போக மாட்டான், அவன் போகிறவன் தேடின்னு. என்னப்பா சொன்ன மாதிரி நடந்துக்கலையே, வட்டியும் கட்டல, முதலும் இல்லை, எடுத்து வை அப்படின்வான். இப்போ என்ன உனக்கு அவசரம்? நல்லா புரிஞ்சுக்கியா, நான் தானே உங்கள்கிட்ட வாங்கினேன், நான் தானே வாங்கினேன், நான் வர தெரியாதா எனக்கு, உங்கள் வீட்டு வழி தெரியாதா எனக்கு, இப்படி இவன் பேசுவான். யார் காசு வாங்கணும் பேசுவான், எனக்கு வழி தெரியாத வீட்டுக்கு நான் வருவியா? நீ என்ன பண்ண ஒன்று முடின்னு போயா இவன் பேசுவான். கடன் வாங்கும்போது அப்படியே பழம் மாதிரி பேசுவார். வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே அப்படியே உனக்கு திறந்து போட்டுறல, அப்படியே எடுத்த உடனே அப்படியே உனக்கு எதுவும் மாறிடாது. அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு, அந்த நிபந்தனைகளின்படி நீங்கள் அந்த வருடம் முழுந்த வார்த்தைகளை நினைத்து அதன்படி செய்ய முற்படுவீர்களானால், நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசலை, உங்கள் பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நான் கைவிட மாட்டேன். அந்த கைவிட மாட்டேன்றது ஒரு ஆறுதலான வார்த்தை தான் நமக்கு. அது இருக்கிறதுலே ரொம்ப பெட்ரு, ரொம்ப நல்லது தான். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ரொம்ப நல்ல வார்த்தை தான், நான் அதை நான் மெச்சிக்கொள்கிறேன், அதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் அந்த கைவிடாமல் கர்த்தர் இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் அவர் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை கைவிடாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லுங்க ஐயா. நீங்கள் அவர் கரத்தை நல்லா என்ன பண்ணணும்?
ஆமாம். ஆனால் இதில் கூட கேரண்டி கிடையாது. அவர் பிடிக்கிற அந்த பிடிப்பு தான் உறுதியாக இருக்கமே தவிர, நம்ம பிடிக்கிற அந்த பிடிப்புலாம் நம்ம இஷ்டமான கையை பிடிப்போம். இந்த கல்யாணத்தில் அந்த ஃபாதர் சொல்லுவார், அந்த கையை பிடிச்சிக்கப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் கை விட்டோம்னுச்சா, ஆடா என்னப்பா இப்போவே கை விட்ட அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், நம்ம பிடிக்கிற பிடிப்பெல்லாம் ஒரு பிடிப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பிடிக்கிறார் பாரு, அதான் பிடிப்பு. ஆனால் அந்த கைவிடாமல் அவர் பிடிக்கணும்னு சொன்னால் கவனிங்களேன், அவர் கைவிடாதபடி நம்ம நடக்கணும். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்க, ஆஹா இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறதுனால அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் பலிக்காது. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் கவனிங்களேன், புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம்னு சொன்னால் இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதி அங்கே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறோங்க. இப்போ தான் நம்ம மெயினான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நாம் இதை நிறைவு செய்ய போகிறோம். 8ஆம் வசனத்தை படிங்க. 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே. வெரி குட். கடைசியாக சகோதரர். எல்லாம் கவனிங்கம்மா. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாம் தலையை நிமித்தி உட்காருங்க. ஒருத்தர் மட்டும் படிக்கட்டும், நீங்கள் அப்படியே பாருங்கள், வசனத்தை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஃபர்ஸ்ட் கவனிங்கம்மா, உண்மை உள்ளவைகள் எவைகள். இந்த உலகத்தில் கவனிங்களேன், இந்த காஸ்மாஸ் எனக்கூடிய இந்த கலப்பு நிறைந்த உலகம், நான் தான் சில விஷயத்துக்கு உடன்பட மாட்டேன், நான் சிலத்துக்கு ஒத்து வர மாட்டேன். பீடி பிடிக்கிற இடத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆனால் பீடி நிறைய பேர் என்ன பண்ணுவான். ஹலோ கவனிங்க பிரதர், என்ன பிரதர், நான் பீடியை நாற்றம் எனக்கு உதவாது. ஆனால் 10 பேரில் 9 பேருக்கு பீடி நாற்றம் என்ன பண்ணும், அட சொல்லுங்க வாய் திறந்து, பிடிக்கும். ஆனால் எனக்கு அது என்ன பண்ணாது. இதான் காஸ்மாஸ், கலப்பு, அநீதி நிறைந்த உலகம், எல்லாம் கலந்த கலவை. இதுதான் இந்த காஸ்மாஸ். எனக்கு தண்ணி போட பிடிக்காது. அந்த போதகாரனை பார்த்தா சரியான வெறுப்பு வரும். எங்கள் மனைவி என்னை கூட்டு போகிறது ரொம்ப அச்சப்படுவாங்க. பஸ்ஸெலாம் கூட உண்மையை சொல்கிறேன், இந்த பீடி பிடிச்சிக்கிட்டு இந்த ட்ரெயினில் கூட போய் சண்டைக்கு போயிட்டு வரேன் நான். அது அப்போ பாருங்கள், அந்த கலப்பு நிறைந்த உலகத்தில் எல்லாம் கலவையும் கலந்து கிடக்கிற இந்த உலகத்தில் நல்ல கவனிங்களே, உண்மை எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியாத இந்த உலகத்தில் இருக்கிற நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாம் அநீதியாக இருக்கும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுங்கள், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. தம்பி எது உண்மையில் அப்படின்னா என்ன, அதாவது எதையும் நம்மளால் உடனே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் உண்மையா, இது பொய்யா, அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் உண்மையா, இல்லை அதெல்லாம் பொய், அப்போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா அது பொய், அப்போ இதான் உண்மை. கண்டுபிடிக்கணும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ. 2வது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ரெகுலர் இர்ரெகுலர். ஒழுக்கம்னா என்ன, பாஸ்டர் வந்து சொல்கிறார் 7:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிடணும், ஆனால் நம்ம 8:30 மணிக்கு வரோம், 1 மணி நேரத்துக்கு பின்னாடி வரோம். அதான் ஒழுக்கம் இல்லாத காரியம். இர்ரெகுலர். ரெகுலர் கிடையாது. ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானம் பண்ணுறோம், அதை ஒழுக்கமாக பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே அந்த காரியங்களை என்ன பண்ணிடுறோம், செய்யாமல் விட்டுறோம். இர்ரெகுலர். அவ்வளோதான், போயிருச்சு, ஒழுங்கற்று போயிருச்சு. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ள. ஆனஸ்டி என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்தில். பைபிள் இங்கிலீஷ் பைபிள் படிச்சுன்னா ஆனஸ்டின்னு வரும். ஆனஸ்டின்னு சொன்னால் நேர்மை. நம்மலாம் இருக்கிறோமா, நேர்மையாக இருக்கிறோமா? சரி, அவங்கள பார்த்து கேட்குறேன், எந்த சூழ்நிலையும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுதா? நேர்மை ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப முக்கியம், ஆனஸ்டி ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ. நீதியை பார்க்கணும் நம்ம. சும்மா அதாவது நம்மளுக்கு ஃபேவராக இருக்குன்றதுக்காக நீதியை வந்து அநீதியை மாற்றிடக்கூடாது. நீதியில் நிலை நிற்கணும். நம்முடைய ஆண்டவர் யார்? நீதியின் சூரியன், நீதி உள்ள நியாயாதிபதி. எல்லாம் நீதி நீதி நீதி. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் படிக்கணும். அதில் தான் எத்திக்ஸ் நெறிமுறைகள் இருக்குது, வேத வாக்கியங்கள் இருக்குது, பக்திக்குரிய அநேக அறிவுரைகள் இருக்குது, ஆலோசனைகள் இருக்குது. பட்டு எழுதுனது சாலமோன், பட்டு எழுதுனான், அவன் அனுபவ ரீதியாக எழுதுனான். சாலமோன் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை அனுபவித்தவன், அனுபவ ரீதியாக எழுதுனான்.
4வது கற்புள்ளவைகள் எவ்வளோ. முக்கியமாக இதை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். கற்புள்ளவைகள் எவ்வளோ. பியூரிட்டி என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பியூரிட்டின்னு சொன்னால் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. பியூரிட்டின்னு சொன்னால் களங்கம் இல்லாத. உங்களை பார்த்து சொல்லணும், இந்த நியூ லைஃப் சர்ச் வில்லியம்பாக்கம் இருக்கிற சபை மக்கள் யாரோ ஒருத்தரை பார்த்து ஒரு சாட்சி சொல்லணும். அந்த பாஸ்டர் அவங்கள ரொம்ப நல்லா நடத்தியிருக்காருயா. அந்த 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 விசுவாசி பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்ல, அதாவது அவங்களுடைய நடக்கையை பாருங்கள், அவங்களுடைய உடையை பாருங்கள், அல்லது அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் பாருங்கள், அவங்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்தோத்திரம். பேர் வாங்கணும். நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறது, சர்ச்சைக்கு போகுதுங்க அது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சர்ச்சைக்கு போகுது. அது போயிடுச்சு, சர்ச்சைக்கு போகுது. சொல்லுவாங்களா? அப்படி தானே சொல்லணும். சர்ச்சு ஒரு கேடு இதுக்கு. அந்த இயேசுனர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இவன் சொல்லுவான். உங்களுக்கு தெரியுமா அந்த இயேசுனர் எவ்வளோ தெரியும் நல்லவர் தெரியுமா? பாவம் அந்த ஆள் சிலுவையில் ரத்தத்தெல்லாம் சிந்திய உங்களுக்கு ஜீவனை கொடுத்தேன், அதை சரியாக நீங்கள் பயன்படுத்த மாட்டேன். நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இயேசுனர் ரொம்ப நல்லவருங்க, இயேசுனர் ரொம்ப நல்லவர். காந்தி சொன்னார் இயேசுனர் ரொம்ப நல்லவர். இயேசுனர் ரொம்ப கிறிஸ்டியானிட்டி, அவர் சொன்னார் கிறிஸ்தவம் மிகவும் விலையேற பெற்றது, நல்லது. ஆனால் பட் கிறிஸ்டியன் பர்சன் இஸ் நாட் குட். கிறிஸ்தவர்கள் ஒழுங்கற்றவர்கள் என்றார். என்ன சொல்கிறது விளங்குதா? காந்தி தேசப்பிதா காந்தி சொன்னார் கிறிஸ்டியன் ரிலிஜன்ஸ் இஸ் குட் வே, ஒரு நல்ல வழி. ஆனால் பட் கிறிஸ்டியன் பர்சன் இஸ் நாட். அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. என்னென்னா, அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு ஆலயத்துக்கு போன ஆசைப்பட்டு அங்கே போய் அவர் என்ன பண்ணிட்டார், அப்போ ஆலயம் ஆரம்பிக்கலை, அவர் முன்னாடி போய் உட்காந்துட்டார், ஒரு சீட்டில் உட்காந்துட்டார். அவன் தான் சீட்டு பிடிச்சிக்கிற. இப்போ கூட உங்கள் இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்கள், என் இடம் இது சொல்ல முடியுதா உங்கள்? ஆனால் எனக்கு நல்லா தெரியுதுக்கா, உங்கள் இடம் தான் அது கரெக்டாக. ஏன்னா நீங்கள் நான் வரும்போதெல்லாம் உங்களை முன்னாடி பார்க்குறேன். உங்கள் சீட்ஸ் ஒன்று சீட் கரெக்டாக இருக்குது. நான் 3 பேரையும் ஒரே ரோவில் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாறி உட்காந்துட்டீங்க தானே? இல்லை சம்திங் வேர் இஸ். அப்போது இவர் உட்காந்துருக்கார். போயிட்டு இவருக்கு பாவம் அந்த ஆலயத்தை பார்க்கணும், ஆராதனை முறைமைகள்லாம் பார்க்கணும், அந்த உபதேசங்கள்லாம் கேட்கணும். ஏன்னா மலை பிரசங்கத்தில் கவரப்பட்டிருக்கார், மத்திய புத்தகத்தில் இருக்கிற மலை பிரசங்கத்தில் கவரப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் இயேசு மேலே ஒரு உள்ளார்ந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் இவங்களுடைய அந்த சூழ்நிலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அப்போ உட்காந்துருக்கார் ஃபஸ்ட்டு பிளேஸில். அங்கே அந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு சொந்தக்காரன் வந்தான் பாருங்க, அவன் ஒரு மாதிரியாக பார்த்தான் அவரை. ஏன்னா இவர் முன்ன பின்ன போவாதவர் தானே, அவர் வந்து பெரிய ஸ்காலர், நல்ல மனுஷன் தானே, ஆனால் எளிமையாக இருப்பார், ஆனால் நல்லா நாலேஜெலாம் இருக்குது அவருக்கு. அப்படியே ஒரு மாதிரி என் இடத்துல வந்து உட்காந்துருக்கு இனியட் அப்படின்ற மாதிரி பார்த்தான் பாருங்க. இவர் பார்வையை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கினார். அவன் பார்த்த பார்வை சரியில்லை, அவர் அதாவது வந்துட்டார். அப்போ தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் போனேன், அந்த ஆலயத்துக்கு போனேன், அந்த ஆலயத்தில் என்னை அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் சரி கிடையாது, அந்த மனுஷன் என்னை பார்த்த பார்வை சரி கிடையாது. அப்போ பாருங்கள், நம்ம வாழலாம் கிறிஸ்டியன். அப்போ கிறிஸ்டியன் என்ற பேரில் வாழலாம். நல்லா கவனிங்க, என் பேர் தாமஸாக இருக்கலாம், என் பேர் ஜோதி சாமுவேலாக இருக்கலாம், செல்வகுமாராக இருக்கலாம், தம்பி நித்யாவாக இருக்கலாம், யாராக இருந்தால் என்ன பேர் இருக்கலாம். நம்ம தாமஸ், மோசஸ் எல்லாம் பேர் வைக்கலாம், காருண்யா இன்னும் பேர் ஒன்றும் வச்சுக்கலாம். உங்கள் பேரெலாம் நிறைய பேர் இருக்குல்லையே, எல்லா பேருக்கும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவனாய் நடக்கணும். இல்லையிலே சொல்லுங்கள், இல்லையிலே சொல்லுங்கள். நம்ம நினைக்கிறோமா? நீங்களாம் நினச்சிருக்கீங்க நான்லாம் ரொம்ப மோசமான ஆள் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சீட்டில் போய் உட்காந்துட்டோன்னா அந்த கரெக்டாக அளவு பார்ப்பேன் நான். ஏன் நீங்களாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா தம்பி? என் சீட்டு நான் கரெக்டாக உட்காந்துடணும், அடுத்து வந்து என் சீட்டில் கொஞ்சம் இடித்தாவோ அல்லது என்னுடைய அந்த சீட்டு அந்த எஜ்ஜில் காலை வச்சாவோ நான் என்ன பண்ணுவேன், காலை மடக்கு. நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேங்க. நான் ஒன்றும் அதுக்காக ரொம்ப பரிசுத்தமான, அதுக்காக ரொம்ப சாப்பிட்டான ஆள்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கோபம் வரும் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கோபம் வருங்க. நான் வீட்டில் சண்டை போடுவேன், என் மனைவிக்கிட்ட கேட்பேன், இப்படி பேசாத, இப்படி பண்ணாத. என் பிள்ளைகிட்ட கரெக்டாக ரெகுலராக நீ இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டு. இப்போ என் பையனுக்கு 21 வயசுங்க, இப்போ 22 வயசாக போகுது. அவன் டெய்லி வசனம் எழுதுறான் தெரியுமா, நோட்டு போட்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கு யாரும் அப்படி சொல்லியிருக்கீங்களா? டெய்லி எழுதுறான், 5 வசனம் ஒரு நாளைக்கு எழுதுறான்.
சின்ன பிள்ளை மாதிரி இந்த ஸ்கூலில் படிப்பாங்களே, இந்த 1வது 2வது அந்த 5வது அந்த மாதிரி படிக்கிறேன், அந்த பிள்ளை மாதிரி அவன் 1 2 3 போட்டு எழுதுறான். வசனத்தை சொல்லிக் கொடு, வார்த்தை சொல்லு. பிள்ளைகளை அந்த நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் நடத்தணும். அதுதான் உனக்கு நல்லது. என் பொண்ணு எழுதுற தெரியுமா? அவள் காலேஜ் படித்தா, BA இங்கிலீஷ் முடித்தா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி அவன் நோட்டு போட்டு எழுதிட்டுருக்கான். அடுத்த முறை வந்தால் நான் எடுத்துன்னு வந்து காட்டுறேன் எங்கள் பசங்க நோட்டை. இது நாங்கள் மட்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்கள் மட்டும் செய்கிறதில்ல, எங்களை சார்ந்த குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைங்க அப்படி செய்கிறாங்க. போன வாரம் போய் ஒரு குடும்பத்தில் போய் அப்படியே செக் பண்ணி அவள் என்னென்ன பண்ணியிருக்கா, தில்லுமுலாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தா 2 தேதியில் வசனம் எழுதியிருக்கா, ஆனால் 2 வசனத்தை விட்டு எழுதியிருக்கா. எல்லாம் கண்டுபிடிச்சி ரிமார்க் பண்ணியாச்சு. வாழணும் எப்படிலாம் வாழ்ந்துடலாங்க, வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாங்க. ஆனால் வாழ்க்கையை முறையாக வாழ வேண்டும். அல்லையா சொல்லுங்கள், அல்லையா? புரியுதா உங்களுக்கு? சொல்கிறது புரியுதா? வாழ்ந்தல் எப்படி இந்த கற்பு, இந்த பியூரிட்டின்றது பாருங்கள், அதான் சொல்லணும் பாருங்கள். அவர் பாருங்கள், அந்த பெரியவர், அந்த ஐயா ஒரு பேரை சொல்கிறேன், சும்மா ஏதோ ஒரு பேர், அந்த முத்துசாமி பாருங்கள், அந்த பொண்ணை வளர்த்தாரு பாருங்கள், சும்மா பொண்ணு தங்கங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையே இல்லையா? பொண்ணு தங்கங்க. எங்கள் பாஸ்டர் யாரையும், எங்கள் பாஸ்டர் அவர் பேரை சொல்ல மாட்டேன், எங்கள் பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், எந்த பொண்ணையும் நல்ல பொண்ணு சொல்லவே மாட்டேன் எங்கள் பாஸ்டர். ஆனால் நான் கேட்டேன், பாஸ்டர் இந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு என் பொண்டாட்டியை பார்த்து கேட்டேன் நான் காட்டி. அந்த பாஸ்டர் சொன்னார் பாருங்க, தம்பி நீ கரெக்டாக தாண்டா கேட்டிருக்க, அந்த பொண்ணு குனிஞ்சால்னா தலை நிமிர மாட்டாடா, அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போவாடா, நல்ல பொண்ணு, நல்ல தங்கமான பொண்ணு, நல்லா தான் நீ செலக்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம், அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எங்கள் பாஸ்டர் கொடுத்தாருங்க சர்டிஃபிகேட்டு. கரைப்படாத, களங்கம் இல்லாத, கட்டுப்பாடற்ற வாழ்க்கை இல்லாத, கட்டுப்பாடோடு முறையற்ற வாழ்க்கை இல்லாமல் முறையான வாழ்க்கை. பெண்கள்னு சொன்னால் அதுவும் பாருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயு எழுதும்போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்க. வளர்ப்பில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆமாம் தாய்மார்களே, பிள்ளைய வளர்க்குற விதத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சில பெற்றோர்களை நான் கவனிச்சிருக்கேன், அடித்து பயங்கரமாக பண்ணோம். நம்ம நினைப்போம், நான் உண்மையான என் தங்கச்சி தான், அவன் என் ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாள். தங்கச்சி நீ இந்த பிள்ளைங்களை வளர்க்குறன்ற பேரில் இப்படி பண்ணுறியம்மா, இதுதான் இப்படி அடிக்கிறேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அப்படி அடித்து வளர்த்தா கூட அதுங்க எதனா சிம்சம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் யோசிப்பேன், ஆஹா அந்த பொண்ணு செய்கிறது தான் கரெக்டு, அவள் அட்டிக்கிட்டோம், இன்னும் கூட அட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடுவேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் அன்பு இருக்கணுங்க. முதல்ல 1000 தான் இருக்கட்டுங்க, 1000 தான் இருந்தாலும் கோவப்படுங்க, சுபாவத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட பாருங்கள், அந்த கைண்ட்னஸ்ன்றது ஒன்று இருக்கணுங்க, இறக்க குணம் இருக்கணும். ஸ்தோத்திரம். யாருக்காவது ஒரு 10 ரூபா கொடுங்க, என்ன தப்பு இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி அவர் அது சொல்லு, இவர்கிட்ட காசு இல்லை, சில்லறை இல்லைங்க, உங்கள் சில்லறை யாருன்னு கேட்டாங்களே, உங்கள்கிட்ட காசு கேட்டாங்க, அதானே கேட்டாங்க, ஏங்க இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறேன், என்கிட்ட சில்லறை இல்லைங்க. இதெல்லாம் தேவையா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அன்புள்ளவைகளை அன்பாக இருக்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை என்ன பண்ணணும், நீ நேசிக்கணும். அதாவது உன் மேலே ஒரு கொசு கடிக்குதுன்னா அப்படியே டப்பாக்குன்னு அந்த கொசுவை தட்டிடுது. இதே பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் மேலே 2 கொசு கடிச்சுட்டு இருக்கும், நல்லா கடிக்கிட்டுண்டா, ரத்தத்தை ஏற்றட்டுண்டா. உன்ன மாதிரி தான் அவன் உடம்பும், அவங்ககிட்ட 2 கொசு உனக்கு கடிச்சுங்கிறா மண்டு அப்படின்னு சொல்லு. கொசு கூட கடிக்க தெரியாம கடையிறடா, சூடு சொல்கிறேன் கட்டவனே, 2 கொசு கடிச்சிங்குதுடா, அட்ரா ஒரு ரத்தத்தெல்லாம் ஏற்றுக்குது. அது பாருங்கள், அது எவ்வளோ மோசம். எனக்கு உண்மையிலேயே பிடிக்காத இந்த ஏன் தான் இந்த கொசு, ஏன் தான் கொசு ஐயா, அது கூட தெரியல. லாஸ்ட்டில் இந்த கொசு ஏன் தான் படைச்சாரோ ஆண்டவர். எனக்கு ஆண்டவர் மேலே உண்மையிலே ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் படைச்சிங்க பரவாயில்ல, இந்த கொசு ஏன் படைச்சிங்க? அது பாருங்கள், நோம்பு கொடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக போஷிட்டு பாருங்கள். அது ஏற்றுறதும் தெரியாது, அது இசுக்கிறதும் தெரியாது. கடைசியில் பார்த்தா போய் சோத்தில் ஒட்டுனுது, நல்லா முட்டையாக வரும்போது சப்ப கொசுவாக வரும், எல்லாத்தையும் உறிஞ்சி போய் முட்டையாக வரும். அது என்ன பிரயோஜனம்? அது லாஸ்ட்டில் பீக்கேத்தான் போட்டுருது, ஒரு பிரயோஜனம். அதுக்கும் அதில் எனர்ஜி கிடையாது. சும்மா அவருக்கு அந்த நாள் வாழ்க்கைக்கு
நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அவ்வளோதான் முடிக்க போகிறோம். நற்கீர்த்தின்னு என்ன? நல்ல செயல்கள், குட் ஹேபிட். நம்ம செய்யும்போது பாருங்கள் சொல்லணும், அந்த அப்போ பார்த்தா தெரியுதுப்பா அது நல்லா தான், நல்ல செயல். இன்னைக்கு நீ செஞ்ச செயல் ரொம்ப நல்ல செயல்மா, இது நீ செய்யலையா, உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு காமிச்சிருக்காரு. பொண்ணு அந்த பொண்ணு நடக்கையே பாரியா அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பாரியா. உடைகளில் கூட ரொம்ப பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதை, அந்த அரைப்பாவடை கட்டுறது, குட்டைப்பாவடை கட்டுறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பியூரிட்டி, உன்னை கற்பை காப்பாற்ற வேண்டும். நீ கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறாய். ஓசியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உன்னை எனக்கு நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்வேன். என் 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 பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இது பிரியமே ரூபவதினா, இந்த ரூபவதினா பெண்களுக்கு மட்டும் கிடையாதுமா, ஆண்களுக்கு உண்டானது தான் இது. இந்த தம்பி கவனி, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அப்படியே பார்த்தா சும்மா அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா ஆண்டவர் பார்த்தா சும்மா சூப்பரா, நான் எப்படி விட்டு போனோம் நீ அப்படியே இருக்கிற. ஆண்டவர் சொல்லணும், நான் உனக்கு அன்னைக்கு கரம் பிடிச்சி உன்னை விவாகம் பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணிட்டு போனேனே, என்கேஜ்மெண்ட் பண்ணனே, அப்படியே இருக்கிற நீ, சூப்பர் நீ அப்படின்னு சொல்லணும். அவருக்கு நீ உண்மையா, அதுக்கப்புறம் நீ அதோட அந்த என்ன நிச்சயம் பண்ணிட்டு இப்போ நித்திய நியமிச்சிட்டார்னு நீ கல்யாணம் பண்ணாத இருக்கக்கூடாது. என்ன அவர் நித்தியத்துக்கு நியமிச்சிருக்கிறாரு. உனக்கு இங்கே ஒரு புருஷன் இருக்கேன், அவர் பூரண புருஷன், இவன் போய் சொல்கிற புருஷன். என்ன புரியுதா உங்களுக்கு? அவர் யாரு? பூரண புருஷன். இவர் எல்லாமே பொய்யா தான் சொல்லிட்டு இருப்பாரு. அது உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர். இந்த உலக வாழ்க்கையை கடந்து போவதற்கு, உன்னை கடந்து இந்த நாட்களை கடத்துவதற்கு உனக்குரிய இன்பங்கள், உனக்குரிய ஆசீர்வாதங்கள். நல்லா கவனிங்களேன். அதாவது வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தேன். கவனிங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் இருக்குது. என்னடா அது எல்லாவற்றும்? நான் சில நேரத்தில் அப்படியே யோசித்து கிடப்பேன், சில விஷயங்கள் அப்படியே இப்போ யோசிப்பேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்துனா நடாதுன்னா அப்படி உட்கார்ந்து யோசிக்கும் போது அந்த குழந்தை பருவத்திலிருந்து, கவனிங்களேன், அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த முதிர் வயது உள்ள வரைக்கும் அவன் உள்ள நுழைஞ்சு வரணும். அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய குழந்தையாரான், அப்புறம் மாணவனாகிறான், அப்புறம் வாலிபனாக வரான், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்புறம் இந்த அப்பா ஆயிடுறான், அப்புறம் தாத்தா ஆயிடுறான். தாத்தா ஆனோடனே அவர் வாழ்க்கை என்ன பண்ணிடுறாரு? எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளும் அவன் கடந்து போகிற காரியங்கள். அதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாத்திலும் ஆண்டவர் பாருங்க கொண்டு போய் நுழைக்கிறாரு. சில நேரத்தில் சிலருடைய முடிவு கொஞ்சம் வேறு அப்படி பாருங்கள். அப்போது அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நல்லா கொண்டீங்களா, ஆண்டவர் நமக்கு பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆண்டவர் கடத்தி கொண்டு போகிறார். அடுத்தது புண்ணியம் எதுவோ, புண்ணியம் அதான் சொன்னேன். புண்ணியம்னா என்ன? புண்ணியம்னா என்னது? நம்ம என்ன நினைக்கிறோம் புண்ணியம்னா, அதாவது அவருக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு அது தான தர்மம். ஒருத்தர் 5 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா. புண்ணியம் எதுன்னா, பரிசுத்த பேதுரு சொல்கிறாரு, நீங்களும் உங்களை அந்தகாரத்தின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவேற்றருடைய புண்ணியங்களை அறிவிக்கும். புண்ணியம் என்ன தெரியுமா? அதாவது தேவன் நமக்கு செய்த நற்காரியங்கள், நல்லவைகள். ரட்சிப்பு ஒரு புண்ணியம், பரிசுத்தமான வாழ்க்கையே ஒரு புண்ணியம் தான். புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டமாயும் அதெல்லாம் சொல்லுது, அந்த வசனம்லாம் சொல்லுது, நம்மளை ஃபேம் பண்ணுது. நல்லா கவனிங்களேன். அப்போ புண்ணியம் எதுவோ, அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ நம்மளால் முடிஞ்ச சில காரியங்கள். புகழ் எதுவோ, புகழ் சில நேரத்தில் பாருங்கள், நம்ம கவனிங்களேன், அதாவது இப்போ நம்ம செய்யும்போது வரக்கூடிய புகழை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் செய்யக்கூடிய செயலினால் வரக்கூடிய அந்த புகழ் அது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். அவங்க சொல்லணும், இவங்க செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க நடத்துனாங்க, அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் உடனே நான் தான் செஞ்சேன் சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு தான், நான் தான் செலவு பண்ணேன், நான் தான் சோறு போட்டேன், நான் தான் இந்த ஃபேன்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் இந்த டிவியெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இந்த போட்டு உட்காந்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே இந்த பாய் கூட எந்த தான், இந்த கீபோர்டு இருந்து அந்த தம்பி வாசிக்கிறான பேடை இருந்து எல்லாம் நான். இது பாருங்க, நான் இல்லைன்னா இந்த சர்ச்சையே ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாம் நான் தாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் என்னங்க கிடக்குது? எல்லா புகழும் இறைவனுக்கேன்றான் முஸ்லீம். அவன் எங்கே கொண்டு விட எல்லாம் சொல்லிட்டான் பார்த்தீங்களா? அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு. எல்லா புகழும் இறைவனுக்குன்றான். நம்ம சொல்லணும் எல்லா புகழும் இயேசுக்கே. இல்லையே சொல்லுங்கள், நான் ஒன்றும் இல்லைங்க ரைட்டு முடிக்கலாமா? அப்போது எதுவோ அவைகளையே
சிந்தித்து கொண்டு 2 விஷயம் சொல்லி முடிக்கிறார். சிந்தித்து கொண்டிருங்கள். 2வது 9ஆம் வசனத்தை சொல்லி அவ்வளோதான் வாசித்து முடிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அவர் பவுல் எழுதுறாரு, கற்றும். அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏசுநாட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? கற்றும் என்ன அடைஞ்சிட்டு, ரிசீவிங் அடைந்தும், கேட்டு ஹியரிங் கேட்டும், சீயிங் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன பெற்றீங்க, அவர்கிட்ட என்ன கண்டீங்க, அவர்கிட்ட என்ன அடைந்து கொண்டீங்க, அவைகளையே செய்யுங்கள். ஹலோ முடிக்கலாம். ஒன்று என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம அவைகளையே என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். 2வது அவைகளையே செய்யணும். என்னென்ன செய்யணும்னு மேலே படித்தோம். எல்லாம் உங்களுக்கு பெரிய சப்ஜெக்டே, பெரிய ஒரு பாடமே படிச்சுட்டேன். அவைகளையே நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது இருக்கா படிங்க. அப்பொழுது இல்லை இந்த வார்த்தை கொஞ்சம் எல்லாம் 3 முறை நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க. அப்பொழுது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லலை. அப்பொழுது நீங்கள் அடிச்ச மாதிரி சொல்லுங்க. அப்பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் எப்போ இருப்பார்? பயப்படாத, உன்னோட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களாகி நீங்கள், ஆணுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இவைகளெல்லாம் செஞ்சாதான் உங்களோட இருப்பார். இதான் சத்தியம், இதான் உபதேசம். இதுக்கு மாற்று உபதேசம் கிடையாது. இதை செய்து இதன்படி நீ வாழ்ந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். இப்போ நம்ம சொல்லலாம், இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னோட கூட இருங்க, நீங்கள் என்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும், நீங்கள் என்னை விட்டு விலகவும் மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க, நீங்கள் சொன்னதை செய்யவும் கைவிட மாட்டீங்க. எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டீங்க. ஒரே ஒரு சரணம் பாடி நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நல்லா எழுந்து நின்று ராபா ராபா ராபா. அதுதான் உபதேசம். இதுதான் உபதேசம். அதாவது இதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று கோத்து எப்படியோ ஒன்று சொல்லி உனக்கு வாக்கு தத்துவத்தை வாரி கொடுக்குறதல்ல. நீ சத்தியத்தின்படி நடந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா